வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போன வாரம் நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, திருநெல்வேலியிலும் இருக்கிறது, மதுரையிலும் இருக்கிறது என்று அந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டோம். இன்றுமே கூட சென்னையிலும் இருக்கின்றது. அதை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தங்கசாலையில் உள்ளது. கங்காதீஸ்வரர் கோவில் புரசைவாக்கத்தில் உள்ளது. காளஹஸ்தீஸ்வரர் கோவில் பாரிமுனையில் உள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவில் சவுகார்பேட்டையில் உள்ளது. சிதம்பரேஸ்வரர் கோவில் சூளையில் உள்ளது. இவை முறையே ஏகாம்பரதேஸ்வரர் கோவில் என்பது மண்ணை குறிக்கும், கங்காதீஸ்வரர் கோவில் என்பது நீரை குறிக்கும், காளஹஸ்தீஸ்வரர் கோவில் என்பது காற்றை குறிக்கும், அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்பது தீயை குறிக்கும், சிதம்பரேஸ்வரர் கோவில் என்பது ஆகாயத்தை குறிக்கும். இப்படியாக 5 கோவில்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ளது. சரி, அதை தவிர இன்றைக்கு இறைவனுக்கு 5 சபைகள் உள்ளன. அவர் நடனம் ஆடியதனுடைய சபை. சபை என்றாலே நடனம் நடக்கும் இடம். நடராஜராக அவர் நடனம் ஆடிய அந்த சபைகள் அவை என்னென்ன என்று பார்ப்போம். பொற்சபை அல்லது கனகசபை என்று சொல்லப்படுவது சிதம்பரத்தில் உள்ளது. அவர் ஆனந்த தாண்டவம் என்ற நடனத்தை அங்கே ஆடினார். அடுத்தது ரஜத சபை, அதாவது வெள்ளி அம்பலம். இந்த வெள்ளி அம்பலம் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ளது. சுந்தர தாண்டவம் என்ற நடனத்தை அவர் அங்கு ஆடினார். அடுத்தது ரத்ன சபை, இப்பொழுது திருவாலங்காடு என்ற இடத்தில் உள்ளது. ஊர்த்துவ தாண்டவம் என்ற தாண்டவத்தை அவர் அங்கு ஆடினார். அது ரத்ன சபை. அடுத்தது தாமிர சபை, இது திருநெல்வேலியில் உள்ளது, நெல்லையப்பர் கோவிலில். இங்கு அவர் பொறுப்பில் தாண்டவம் ஆடிய இடம். அடுத்ததாக சித்திர சபை, இது குற்றாலநாதர் கோவில் குற்றாலத்தில் உள்ளது. இங்கு அவர் திரிபுர தாண்டவம் என்ற தாண்டவத்தை ஆடினார். இப்படியாக 5 தாண்டவங்கள் ஆடிய பஞ்ச சபைகள் என்று இவற்றை சொல்வார்கள். நாம் இந்த வாரம் அப்பர் சுவாமிகளினுடைய பாகத்தை அப்லோட் செய்து விட்டோம். அப்பர் சுவாமிகள் பஞ்சபூத ஸ்தலங்களையும் முழுமையாக தரிசனம் செய்து கொண்டு மேற்கொண்டு அவர் தக்ஷிண கைலாசம் என்று அழைக்கப்படுகின்ற காளஹஸ்தி தான் வாயு பகவானுடைய கடைசி பஞ்சபூத ஸ்தலங்கள். அதை வணங்கிவிட்டு அவர் மேலே 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 வடக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு சில பாகங்களில் அவர் தன்னுடைய கடமையை முடித்துக்கொண்டு இறைவன் அடியை சேரும் நான் நெருங்குகின்றது. எவ்வளவு கோவில்கள் பார்க்கலாமோ பார்த்து நமக்கும் கூறியுள்ளார். கேட்போம் அதையும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி.